தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுரக்காவும் இறாலும் வச்சு ஒரு அருமையான ஷைடிஷ் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகும். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு. இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிறதுக்கு உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ வதங்கிகிட்ருக்கு. இது நீங்கள் சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இறாலெல்லாம் போட்டு செய்கிறனால டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் அதை வதக்கி விடுங்க. அதை பச்சை வாசனை போனால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சுரக்காயை அது கூட சேர்த்துடலாம். சுரக்காயை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெட்டிக்கங்க. இப்படி தான் வெட்டணும்னு கிடையாது. உள்ள விதை இது சின்ன சுரக்காங்கிறனால உள்ள விதையை நான் எடுக்கலை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுரக்காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ மஞ்சத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு கிளறி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சமாக புளி, ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா சுரக்காய் புளிப்பை எடுத்து கொடுக்காது. அதனால் கொஞ்சமாக நான் ஒரு 2-3 ட்ராப் மாதிரி தான் ஊற்றிருக்கேன். அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இறால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்கிறனால இப்போ நம்ம இறாலை சேர்த்துடலாம். இறால் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக் ஆனிச்சுன்னா இறால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ ஒரு 7 நிமிஷம் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறால் நல்லா வேகட்டும். இதுக்கு நம்ம தேங்காய்லாம் ஊற்றாதனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இறால் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.